ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சண்டை யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி துஷார் அண்ட் நம்மளுடைய அக்கா யாருன்னா நம்மளோட அரோரா. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு. ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ தான் நாமினேஷன் முடிஞ்சது, ஓப்பன் நாமினேஷன். ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் நாமினேஷன் முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா அரோரா எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா சண்டைனா, நீ எப்படி வந்துட்டு என் முதுகில் குத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்துட்டு நினச்சேன்னு சொல்லியிருக்கார். அதாவது இந்த பொண்ணை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு நினச்சிருக்கார் போல இருக்குது. சரிங்களா? இந்த நாமினேஷன் முடிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு வந்தது. அதுங்களும் பார்த்தா திடீர்னு வச்சுக்கிறாங்க. நீ எப்படி நினைக்கலாம்? நான் வந்துட்டு அப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து கமருதீன் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஆனால் நான் வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீட்டுக்கு செட் ஆகாத ஒரு ஆள். எனக்கு வந்து இது செட் ஆகாது துஷார், எனக்கு வேலைக்கு ஆகாது. நீ வந்துட்டு முதல் நினச்சது தப்பு அப்படின்னும் போது அவர் காண்டாகிறார். நினைச்சுன்னு சொல்லக்கூடாதா? என்ன இது அப்படின்றாரு. ஆமாம், எப்படி நீ நினைக்கலான்னு சண்டை போடுறாங்க. எப்படி பார்த்தீங்களா? இதைத்தான் விஜய் சேதுபதி அன்றைக்கே சொன்னார். ஒரு உறவு முறை நீங்களே வச்சுக்கிறீங்களே. இப்போ ரம்யாவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது எப்படிம்மா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு உறவு முறை தேவைப்பட்டுகிட்டே இருக்குது, அதை நீங்கள் இல்லாமல் உங்களால் தனியாக கேம் விளாட முடியாதுன்னு. அதே மாதிரி தான் இவங்களும் ஒட்டுண்ணி மாதிரி. தேவைன்னா கமருதி கூட போய் பேசுவாங்க, அப்படி இல்லைனா துஷார்கிட்ட பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, நினைச்சேன்னு சொன்னதுக்கு சண்டை போடுறாங்க. இப்போ நாமினேட் பண்ணி தான் இங்கே வெடிச்சிருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எமோஷ்னலாக பிளாக் பண்ணி அவங்கள வந்துட்டு நம்மளை வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுறது. ரம்யா என்ன பண்ணுறாங்களோ அதே விஷயங்கள் தான், அன்புக்கு அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே விஷயங்கள் தான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து இந்த அரோரா பண்ணுற விஷயங்களும். ஸோ இந்த அரோரா கண்டிப்பாக வந்திருந்தா இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போயிருப்பாங்க. இந்த 10-11 சேர்ந்து மிங்கிலாக வெளியே வந்திருப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, 12 பேர் உள்ளே வந்திருக்காங்க நாமினேஷன்ஸ்குள்ளே. எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, கமருதீன், அப்புறம் திவாகர், இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் ஆமாம், இவங்க 3 பேர் மெயின். சபரி கொஞ்சோன்னு லைட்டாக திங்க் பண்ணாப்புல, அதுவும் வந்து கமருதீன் தான் போட்டாப்புல. யாருக்கு ஆல்ரெடி வந்தவங்கள தான். ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன், விஜய், பார்வதி, திவாகர் தான் வந்துட்டு மாசாக திங்க் பண்ணி 2 ஓட்டு 3 ஓட்டு வந்தாவே போதுமே, ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணு சொல்லிட்டு அழகாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே வந்து இந்த நாமினேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை ஒழுங்காகவே ஃபாலோ பண்ணாது. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி அரோரா அப்படியே பிளாக் பண்ணியே வச்சுருக்காங்களே, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.